வாங்க இன்றைய வீடியோவில் ஜீவானந்தம் பற்றி தெரிந்து கொள்வோம். ஜீவா என்று அழைக்கப்படும் ஜீவானந்தம் தொடக்கத்தில் காந்தியவாதியாகவும் பிறகு சுயமரியாதை இயக்க போராளியாகவும் பொது உடைமை இயக்க தலைவராகவும் செயல்பட்டார். சிறந்த தமிழ் பற்றாளர், எளிமையின் அடையாளமாக திகழ்ந்தவர். நாகர்கோவிலைச் சேர்ந்த சுந்தர ராமசாமி நவீன தமிழ் எழுத்தாளர்களில் ஒருவர். பசுவையா என்ற புனைப்பெயரில் கவிதைகள் எழுதியவர். ரத்னபாயின் ஆங்கிலம், காகங்கள் உள்ளிட்ட சிறுகதைகளை எழுதியிருப்பதுடன் ஒரு புளிய மரத்தின் கதை, சில குறிப்புகள், குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் ஆகிய புதினங்களையும் எழுதியுள்ளார். ஷெம்மீன், தோட்டியின் மகன் ஆகிய புதினங்களை மலையாளத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்துள்ளார். பாடப்பகுதியாக உள்ள இக்கட்டுரை 1963 தாமரை இதழின் ஜீவா பற்றிய சிறப்பு மலரில் வெளியானது. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.